இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பயோனியர் அக்கௌண்ட்டோட செட்டப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து யூஸ்வலாக கூகுள் க்ரோமில் போயிட்டு பயோனியர் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும் pioneer.comன்ட்டு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சைன்அப் கொடுத்துக்கோங்க. ஓகே, லெட்ஸ் ஃபைண்ட் த ரைட் அக்கௌண்ட் ஃபார் யுவர் நீட்ஸ். நம்ம இந்த அக்கௌண்ட் நம்ம எது க்ரியேட் பண்ணுறோன்னா அமேசான் மெர்ச்சன்டைஸில் வந்து நம்ம டிஷர்ட் டிசைன்ஸை சேல் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த அக்கௌண்ட்டையே க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அது அந்த ஒரு டிசைன்ஸை நம்ம சேல் பண்ணுறோனாலே அது வந்து கரெக்டாக அதோட நேம் பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்சர் தான் வரும். ஸோ ஃப்ரீலான்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐ எம் லுக்கிங் டு கெட் பெய்ட் பை இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ், இது செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. கெட்டிங் ஸ்டார்டட், இதில் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும், கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, செக்யூரிட்டி டீட்டெயில்ஸு, ஃபைனலாக அதோட இந்த அக்கௌண்ட்டோட ரிவ்யூ. இதில் இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்கள் நேம் தான், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெமோக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ் கேட்கும். சென்டு கோடு கிளிக் பண்ணணும். நம்பர் அங்கே கொடுத்துட்டு ஓடிபி ரிசீவ் ஆனோன்னா அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். செக்யூரிட்டி கொஷின் இது உங்களோட விஷ், எது வேணால் கொடுத்துக்கலாம். ஐடி டீட்டெயில்ஸ், இந்த பேன் நம்பர் இங்கே கன்ஃபார்மாக கொடுத்தாகணும். ஸோ அந்த பேன் டீட்டெயில்ஸை நேம் அண்ட் பேன்லாம் கொடுத்துருங்க. இது கொடுத்ததுக்கு அப்புறமா ஆக்சுவலாக இப்போ என்னோடய பேன் நம்பர் ஆல்ரெடி இருக்கிறதுனால இந்த ஸ்டெப்பில் எடுத்துக்காது. ஸோ வந்து நான் என்னோடய அக்கௌண்ட்டை நான் லாகின் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்றதை. ஓகே, இது பார்த்திங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் ஆல்ரெடி நான் ஆட் பண்ணி வச்சுருக்குது. அப்ரூவல்லாம் இதுக்கு வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேன் நம்பரு ஸ்டெப்பு நீங்கள் கொடுத்த அப்புறமா நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். லைக் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண சொல்லுவோம். அந்த பேங்க் அக்கௌண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட். லைக் நம்ம இங்கே லோக்கலில் இருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஏதாவது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிடணும். லைக் ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பரு ப்ளஸ் அக்கௌண்ட் நேம், ஹோல்டர் நேம் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு 5 to 6 ஹவர்ஸ் வந்து ரிவ்யூ பீரியட் டைம் இருக்குது. 6 ஹவர்ஸில் அது ரிவ்யூ ஆகி அந்த அக்கௌண்ட் வந்து இந்த இதில் ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்ட அப்புறம் இந்த பேங்க் அண்ட் இந்த மாதிரி இந்த பேஜ் ஓப்பன் ஆன அப்புறமா அந்த பேங்க் அண்ட் கார்ட்ஸில் வந்து இப்போ நான் நான் வந்து டிஎம்பி பேங்க் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஆட் பண்ண அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் ஆட் அப்ரூவ்டுன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்ரூவ்டுன்னு வந்ததுக்கப்புறமா இந்த கெட் பெய்டு கிளிக் பண்ணணும். கெட் பெய்டு கிளிக் பண்ணிவிட்டு ரிசீவிங் அக்கௌண்ட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூகே அண்ட் யூஎஸ்ஏ 2 கண்ட்ரிக்கான அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இதில் இருக்கும். நம்ம வந்து யூஎஸ்ஏ தான் மோஸ்ட்டாக ஆட் பண்ணணும். ஸோ யூஎஸ்ஏ அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். லைக் என்னென்ன இது அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் டைப், ரவுட்டிங் நம்பர், பேங்க் நேமு, பேங்க் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் அப்படியே நீங்கள் வந்து அந்த நம்ம அமேசான் மர்ச்சில் வந்து அந்த பேங்க் ஆட் பேங்க்கில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு தான் அந்த அக்கௌண்ட் வந்து ரிவ்யூக்கு போகும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் அங்கே ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அது வந்து அப்ரூவ் போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த லிஸ்டிங், நீங்கள் அந்த டிசைன்ஸை நீங்கள் அதில் போட்டு லிஸ்டிங் போடுவீங்கள்ல, லிஸ்டிங் போட்டு சப்போஸ் அது வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் போட்ட டிசைன்ஸ் சேல் ஆகி உங்களுக்கு அதுக்கான ராயல்ட்டி ஃபீ வந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்லாம் டேரெக்டாக இந்த யூஎஸ்ஏ அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அந்த அமேசான் மர்ச்சில் வந்து க்ரெடிட் ஆகிடும். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து நம்ம வந்து இங்கே பேலன்ஸில் வந்து நம்மளுக்கு சப்போஸ் எவ்வளோ நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட் வருதோ அது வந்து இதில் ஷோ ஆகும். யூஎஸ்டி, ஜிபிபி எது எந்த கரன்சியில் வருதோ அது ஷோ ஆகும். அது நம்ம வந்து ரிக்வெஸ்ட் பேமெண்ட்டுன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நம்ம பே அவுட் எடுத்துக்கலாம் ஈஸியாக. நம்ம எந்த அக்கௌண்ட் ஆட் பண்ணமோ, லைக் நான் டிஎம்பிஏ பேங்க் ஆட் பண்ணியிருக்கேன்ல, அந்த பேங்க்குக்கே நம்ம வந்து பே அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இது மினிமம் பே அவுட் வந்து $25 வரைக்கும் இருக்குது. $25 வர வரைக்கும் நம்மளால் பே அவுட் எடுக்க முடியாது. $25 வந்த அப்புறமா நம்ம பே அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஃபார் கிரியேட்டிங் அ Payoneer அக்கௌண்ட். அண்ட் எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஃபர்தராக ஏதாவது இதை பற்றின இன்னும் டீட்டெயில்டாக வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you.